Hi friends, Assalamualaikum. Welcome to Daily Vlog by Fatima. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் இங்க அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு லஞ்ச்ல இருந்து என்னுடைய ஒன் டே vlog வந்து ஷேர் பண்றேன். ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா சிக்கன் குழம்பு வச்சுட்டு இருக்கேன். அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹரிபரியான ஒரு குக்கிங் தான். எங்கே பார்த்தாலும் விசில் விட்டு சிக்கன் குழம்பு அண்ட் பொங்கி வலிஞ்சு கிடக்கு. சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். அண்ட் பக்கத்தில் வந்து அப்பளம் வறுத்துட்ருக்கேன். அப்பளம் இல்லை பப்புடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வறுத்துட்ருக்கேன். ஸோ எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்துட்டு சிக்கன் வந்து ஆணும் அப்படி தான் சொல்லுவோம். மற்றவங்களுக்கு புரியுமா புரியாதோ அப்படிங்கிறதுனால நான் வந்து சிக்கன் குழம்பு அப்படின்னு சொல்லிடுறது. இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேர் சிக்கன் ஆணும் அப்படின்னு சொல்லுவீங்க, இல்லை குழம்புன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு இன்றைக்கி தேங்காய் பால் சோறு தான் வந்து ஆக்கியிருந்தேன். அம்மாவையும் அத்தாவையும் வர சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து உட்காந்து அப்படியே சாப்பிட்டாச்சு. இங்கே வந்து நீங்கள் சாரீ கட்டி விலாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் பார்த்துருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ வந்துட்டு சாரியும் கட்டியாச்சு. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வேறு, எல்லோரும் தொழுதுட்டு வந்தாங்க. அப்படியே வந்துட்டு தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய குக்கிங் முடிஞ்சிச்சு. அதோட வந்து சாப்பிட்டாச்சு. அப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோக்கு இந்த பெப்சியை வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. நான் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன். ஹபி வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதும் அவங்களுக்கு என்னமோ அதை குடித்தா ஒரு ஃபீல் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு வந்துடுறாங்க. பட் இன்றைக்கும் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் குடித்தாச்சு. சாரி, இதுக்கப்புறம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் என்னையும் தாண்டி இவங்க போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் அப்படியே சாம்பிராணி அதெல்லாம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த நான்வெஜ்லாம் குக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனால் நான் எதுக்கு வந்து நான்வெஜ்ஜுக்கெலாம் வந்துட்டு பேக்கில் இருக்கிற சர்வீஸ் கிச்சன் போயிடுறேன் அப்படின்னாக்கா, நான் வந்து இங்கே எந்த திங்ஸுமே செட் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து நான் 1 மந்த்தில் திரும்பியும் கிளம்பிடுவேன் அப்படிங்கிறதுனால திரும்பி நிறைய வேலையாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் போகிற நேரத்தில் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ இங்கே எந்த திங்ஸுமே நான் செட் பண்ணிக்கல. ஒன்லி காஃபி டீ போடுறது, ஏதாவது தோசை சுடுறது, அந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் இங்கே நான் செஞ்சுக்கிறது. மற்றபடி லன்ச்சு ஃபுல்லாகவே வந்து நான் சர்வீஸ் கிச்சனில் தான் பண்ணிகிட்ருக்கேன். மெயின் ரீசன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளம்புறது தான். அதுக்குள்ளே ஏன் இங்கேயும் போட்டு பரட்டிட்டு அங்கேயும் செஞ்சுக்கிட்டு கிடப்பானே அப்படிங்கிற மாதிரி. சரி கொஞ்சம் சாம்பிராணி அதெல்லாம் போட்டு விடலாம், அதாவது புக்கர் மாதிரி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வேணும். ஒரு நல்ல ஒரு பத்தி வாசம், இந்த சாம்பிராணி வாசம் அதெல்லாம் இருந்தால் தான் ஏதோ வெள்ளிக்கிழமை ஃபீல் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும், அந்த வைப் இருக்கா மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து ஹாலில் வச்சுட்டேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஹோம் டூர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. என்னால் ப்ராப்பராக ஒரு ஹோம் டூர் போட முடியுமா அப்படின்ட்டு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு என்னென்ன காட்ட முடியுமோ அதெல்லாமே காட்டுறேன். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமே வந்துட்டு நான் ஹோம் டூர் போடவும் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு. A few moments later. தினமும் ஒரு வேலைன்னு சொன்ன மாதிரி இப்போவுமே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போல் ரெஸ்ட் எடுத்தோம். விட்டோம் அப்படின்னா நல்லா தூங்கிடுவோம். ஆனால் ஒரு வேலை இருக்குது, அதனால் வந்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே அப்படி பார்க்கலாம். சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர நேரம் பாருங்கள். இங்கே வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. அதுலேருந்து இந்த பிள்ளைங்க வந்து எவ்வளோ அழகாக அது பாட்டு நடந்து போயிட்டு ஸோ விளையாடிக்கிட்டு அப்படி போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட சைல்ட்ஹுட் எல்லாமே ஞாபகம் வருது. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. அது பாட்டு வேனில் போகிறது, ஸ்கூல் பஸ்ஸில் போகிறது, இல்லைன்னா பேரண்ட்ஸோடு போகிறது வர்றது. நம்மலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படி ஸ்கூலுக்கு நடந்தெல்லாம் போயிருப்போம் இல்லையா, அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு. உங்களில் எத்தனை பேர் அந்த மாதிரி ஜாலியாக அந்த சைல்ட்ஹுட்டை வந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான்லாம் அப்படி தான். நானே ஹபி எல்லாருமே வந்துட்டு அப்படி நடந்து நம்ம ஸ்கூலுக்கு போகிறது வர்றது இப்படி இருந்த பிள்ளைங்க தான். போன வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் வந்து இந்த ஒரு வயல் வழியாக ரிட்டன் வந்துட்டு இருந்தோம் எங்கள் ஊருக்கு. ஸோ வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த வயல் எல்லாமே நம்ம அங்கே போயிட்டால் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பைக்கில் போகிறதுமே ஒரு ஜாலி தானே. ஸோ பைக்கில் போகிறதுமே நிறையா அங்கே போயிட்டாக்கா மிஸ் பண்ணுவோம். இங்கே வந்தால் தான் இந்த ஃபீல் எல்லாமே கிடைக்கும். ஸோ வந்துட்டு அதனால் அதையுமே அப்பப்போ என்ஜாய் பண்ணிக்கிட்டாச்சு. இங்கே ஒரு நல்ல ஒரு வயல் பார்த்தோம். வயல் பார்த்தோன்னே அபி போயிட்டு இறங்கி இதிலேருந்து அந்த நெல்கதிர் இருக்கு இல்லையா, ஸோ அதை பிச்சுட்டு வந்தாங்க. அதில் வந்துட்டு அடி கடிச்சா அதில் வந்து பால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அந்த வயல்வெளி அது எல்லாமே பார்த்து ரொம்பவே வந்து பிடிச்சி போய் வளர்ந்த பிள்ளைங்கிறதுனால அவங்களுக்கு அந்த வயல் பார்க்கும்போதெல்லாம் அந்த ஆசை வந்துடும். நல்லாவே லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா வயல்வெளியாகவே இருந்துச்சு. ஸோ பிச்சுட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க, இதிலிருந்து பால் வரும் பாரு அப்படின்ட்டு. நீங்க இருக்கீங்களே இப்படின்னா பால் வரும்ல, இப்படின்னா பால் வைக்கல. அது எப்போ வைக்கும்? கொஞ்ச நாள் ஆகும். இதை வந்து அரிகால்ல கட்டி தொங்க விடுவாங்க தெரியுமா? இந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனால் தான் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த வயலில் நிறுத்துங்க, நான் அதை போய் பிக்கணும்னு சொல்லும்போது நிறுத்தி பிக்கிறதுக்கு அலோவ் பண்ணி அதை பார்த்து ரசிக்கிறாங்க இல்லையா, அது கூட ஹாப்பினஸ் தான். அப்படி தான் எங்களுக்கு இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் கிடைக்கும், நாங்களும் என்ஜாய் பண்ணிக்குவோம். Many hours later. ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு. துணியெல்லாம் மடித்து வைக்கணும், வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு. அம்மா அத்தா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க வீடு வந்து இங்கேருந்து பக்கம்தான். அவங்க வந்து அப்பப்போ வருவாங்க போயிடுவாங்க அந்த மாதிரி. அண்ட் வந்துட்டு ஹப்பி பசங்க எல்லாருமே அவங்க பசங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க வெளில போயிருக்காங்க. ஸோ அதுக்கிடையில் எனக்கு கொஞ்சம் இந்த துணி மடிக்கிற வேலை, க்ளீன் பண்ணுற வேலை இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த சோஃபா வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த கார்னரில் கொண்டு வந்து போட்டு வச்சுருக்கோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் இன்னுமே வந்து ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது. ஸோ துணியெல்லாம் ஓரளவுக்கு மடிச்சிட்டேன். வீட்டில் வந்து தனியாக இருக்கும்போது என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு தோணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது மடித்து வைக்கிறது அண்ட் க்ளீன் பண்ணுறது, இந்த சோஃபா கவர் எல்லாமே விழுந்து கிடக்கு, இது எல்லாமே நீட் பண்ணுறது, இப்படி பண்ணாலே 1 மணி நேரம்ல எப்படி போகுதுன்னே தெரியாது, அப்படி போயிடும். எப்போதும் இந்த வேலைகள் வந்து நான் செய்வேன். எந்த டைமில் அப்படின்னாக்கா, நான் இந்தியாவில் இருக்கும்போது குட்டீஸ் வந்து டியூஷன் போயிடுவாங்க. டியூஷன் போனப்போ நான் ரொம்பவே ஃப்ரீயாக இருப்பேன். இந்த டைம் தான் அது. இந்த டைமில் நான் இந்த வேலைகள் எல்லாமே செய்வேன். அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு இன்றைக்கி செய்யும்போது. சரி, சோஃபா கவர் எல்லாமே நீட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டேபிள் எல்லாம் துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரங்காட்டியும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சோஃபா கவர் போடுறது இருக்கிறதுலே ஒரு இரிட்டேட்டிங்கான வேலை அப்படின்னாக்கா இந்த சோஃபா கவர் போடுறது தான். நம்ம இப்படி போட்டுட்டு இப்படி இருந்தானே போவோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா யாராவது வந்து உட்காந்ததுமே அது வந்து கலைஞ்சிரும், ஒன்றுமே பண்ண முடியாது. அது கலைஞ்சிடுச்சு அப்படின்னாலே வந்துட்டு ஹால் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மெஸ்ஸியாக இருக்க மாதிரியே இருக்கும். அது நீட்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா சோஃபா கவர் நீட்டாக இருந்தால் தான் ஹால் நீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் வரும். ஸோ ஒரு வழியாக சோஃபா கவர் எல்லாமே நீட் பண்ணிவிட்டு அண்ட் வந்து இந்த டேபிளையும் அப்படியே துடைச்சிடலாம் அப்படின்ட்டு துடைச்சிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இனி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இது வந்துட்டு இந்த ஷீட் எல்லாமே மாற்றணும். ஏன்னா வந்துட்டு நான் இருக்கும்போது போட்டது. ஸோ இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு அதே தான் வந்துட்டு அப்படியே மேலே துடைச்சி விட்டுட்ருக்கேன். பபிள்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது, ஒரு விசிபிளாக இல்லை பார்க்குறதுக்கு. அண்ட் வந்து இப்போ மாற்ற வேணாம், சரி கொஞ்சம் நாள் சென்று மாற்றிக்கலாம் வந்ததுக்கப்புறம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ நம்ம ஹால் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டவங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்லேயே அப்படி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே எடுத்திருந்தேன். ஹால் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருப்போம். அண்ட் மிடிலுக்கு வந்து ஒரு பெரிய குழல் விளக்கு வரணும். ஸோ குழல் விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது. பட் அது அந்த டைம் வந்துட்டு அது நான் பார்த்த ஒரு விளக்கு வந்துட்டு சேல் ஆகிடுச்சு. அதனால் வந்து அதே மாதிரி தான் வேணும்னு வெயிட் பண்ணதில் இப்போ வரைக்கும் அதை வந்து தொங்க விட முடியாமல் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நல்லதாக பார்த்து ஒன்று வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே கீழே எப்படி 2 ரூம் வந்து இருக்கோ அதே மாதிரியே மேலேயுமே பார்த்திங்கன்னா 2 ரூம் இருக்கும். ஸோ அந்த ரூம் எல்லாமே நான் வந்துட்டு இன்னும் ஃபர்னிஷ் பண்ணல, இனி ஃப்யூச்சரில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் எங்கள் வீட்டில் வந்து ஹால்லேருந்து ஸ்டேர்கேஸ் போகணும், மேலே வந்துட்டு ஹை ரூப் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அந்த மாதிரி தான் இந்த வீடு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் வந்துட்டு ஸ்டேர்கேஸ்க்கு வந்து கிளியர் கிளாஸ் கொடுக்கணுங்கிறது ஹபியோட ஆசை, அதுதான் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து டிவி யூனிட் இருக்குது. டீட்டெயில்டாக நான் வந்துட்டு ஹோம் டூரில் வந்து காமிக்கிறேன். அண்ட் வந்து இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, சகில் குட்டி சகிம் 2 பேருமே வந்து வந்ததுலேருந்து கேக் வந்து இங்கே பண்ணியே கொடுக்கல நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளோட ஒரு ஈஸி ரெசிபியான ஒரு சாக்லேட் கேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடிஜி எல்லாமே வந்து ஆன் பண்ணிட்டேன்.
சரி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கேக்கு பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது கேக்கு பண்ணுறதுக்கு தேவையான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸும் இல்லை. இதில் எங்கேருந்து கேக் பண்ணுறது? நம்ம சவுதி வீட்லேயாவது எல்லாமே கைக்கு தான் வச்சுருப்பேன், டக்கு டக்குன்னு எடுத்து பண்ணிவிடுவேன். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு அப்போ தான் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி அப்படின்ட்டு வந்துட்டு அபியும் வந்துட்டாங்க. அதோட வந்து ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதோட வந்துட்டு வெளில போயிட்டு வாங்கிட்டு வரலாம், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம், அதோட நம்ம கிளம்புறதுக்கும் சேர்த்து திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நாள் ஓடிடும் அப்படின்னு அபி சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட காஃபி போட்டு குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸ்ட்ரைட்டாக வந்து நாங்கள் நூதனம் தான் வந்திருந்தோம். ஏன்னா நூதனத்தில் வாங்குகிற திங்ஸ் தான் எனக்கு கொஞ்ச நாள் சவுதி வந்து வச்சுருந்தாலும் அது வந்து கெட்டு போகாது. ஏன்னா வந்துட்டு இங்கே டக்கு டக்குன்னு சேல் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அதனால் வந்து ப்ராடக்ட் வந்து நியூவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் நூதனமே வந்தாச்சு. போன டைமும் நூதனத்துலேருந்து நிறையா திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், எல்லாமே நல்லா தான் இருந்தது. அதனால் நூதனம் வந்துட்டு ஸோ இந்த டைம் ரொம்ப நிறையாலாம் நான் எடுக்கலை, கொஞ்சம் லிமிட்டடாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வெயிட் வந்துட்டு எனக்கு வந்தப்போ இருந்த கேஜ் வந்து போகும்போது கிடையாது, 28 தான் ஒரு பர்சன் கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நான் ஓரளவுக்கு தான் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்துலேயும் வந்து பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஒரு 3 கேஜ் வர மாதிரி எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த மாதிரி பேக்கெட்ஸாக வந்து எடுத்துக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் அண்ட் வத்தல் அதெல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்த திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான். அண்ட் கொஞ்சம் வந்து ஊதுபத்தி, அப்புறம் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது வீட்டில் போடுறதுக்கு இந்த பாச்சா உருண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, நாப்கின் பால்ஸ், அது எல்லாமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சாச்சு. இனி டின்னர் பண்ணுற ஒர்க்கெல்லாம் இல்லை, ஏன்னா அபி வந்துட்டு பரோட்டா அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அண்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த கேக்கு பண்ணுறதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னா, அப்புறம் நான் வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் அதெல்லாம் பின்னு சேஃப்டி பின் அதெல்லாம் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் மட்டும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மற்றபடி இதெல்லாமே பேக்கிங் பண்ணும்போது எல்லாத்தையும் பேக்கிங்கில் வைக்கணும். பத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த எஹனா அப்படிங்கிற சைக்கிள் பிராண்டில் உள்ள பத்தி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் வாங்குவேன். இது வாங்கி நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் இதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு பக்கத்தில் வைங்க அப்படின்னா, ஏன்னா ஃபுட் ஐட்டத்தோடு வச்சோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்மெல் வந்து மிங்கிள் ஆகிடும் இல்லையா, அதனால. ஷகீம் குட்டி வந்து இந்த பென் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு ஒரு 3 பென் எடுத்து கொடுத்தாச்சு. அண்ட் வந்துட்டு இந்த பின்னு வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நூதனத்தில் தான் மேலே வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த கிளச்சு கிளிப்பு அந்த மாதிரி ஒரு சிலது சரி இங்கே வந்து பார்த்ததுக்கும் 1-2 வாங்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு காஜல் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். அதனால் எதுவுமே ஒரு 2 வாங்கியிருந்தேன். பட் இது இல்லாமல் நான் வந்து லாக்மியில் வாங்கியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் வந்துட்டு இது வாங்கியிருந்தேன். அது இல்லாமல் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாக ஏதாவது வெளில போகிறோம் அப்படின்னாக்கா லாக்மியோடது யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த நாப்கின் பால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வீட்டில் அங்கே இங்கே அந்த சிங்க்கு அந்த மாதிரி இடங்களில் போட்டு வச்சுட்டு போகிறதுக்கு தான். அத்தை அம்மா வந்தால் கூட பின்னாடி இருக்கிற சர்வீஸ் கிச்சன் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, டீ போடுறதுக்காக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும். ஏன்னா இந்த ஹாப் எல்லாமே அவங்களுக்கு யூஸ் பண்ணவும் தெரியாது. அதனால் எல்லாத்தையுமே நானே வந்து கிளியர் பண்ணி நீட்டாக வச்சுட்டு போயிடுவேன், எந்த திங்ஸும் இல்லாத அளவுக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம இங்கே தான் வந்து கேக் பண்ண போகிறோம். முதல்ல வந்து ஓடிஜியை வந்து திரும்பவும் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நான் எப்பவும் பண்ணுற ஒரு கேக் தான் இது. ஆனால் வந்து ஃபெயிலியரே ஆகாது, அவ்வளோ சூப்பராக வரும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, நான் வந்துட்டு 3 முட்டை சேர்த்துக்கிறேன், நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். முட்டை வேணாம் அப்படின்னாக்கா ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா புளிக்காத தயிர், ஒரு அளவுக்கு புளிச்ச தயிராக சேர்த்துக்கோங்க. 3 முட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்கணும், இல்லைன்னா முட்டை ஸ்மெல் வரும். அண்ட் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இப்போ அடித்து எடுத்து வந்துடலாம்.
நம்ம உள்ளே சேர்த்துருந்த அந்த முட்டை சீனி எல்லாமே வந்துட்டு எண்ணெய் எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு அடித்து எடுத்து வந்துட்டேன். ஸோ இது கூட வந்துட்டு இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடலாம். மைதா இல்லை கோதுமை உங்களுக்கு என்ன ஓகேவோ அது சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு இதில் வந்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். அந்த கப்பாலேயே நம்ம வந்துட்டு 1 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா மில்க்கு சேர்த்துக்கலாம். இது வந்து நார்மல் பாக்கெட் பால் தான், காய்ச்சின பால் கூட இல்லை. இந்த பால் வந்து நம்ம பாதி பாதியாக சேர்த்துக்குவோம். ஒரு பல்ஸ் மூடில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி இதை கொண்டு வந்துடலாம். இதுக்கு வந்து நம்ம விஸ்க் எடுக்கணும், மிக்சிங் பவுல் எடுக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே வேணாம். இந்த மாதிரியே ரெடி பண்ணி பாருங்கள். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அவ்வளோதான். ஸோ இன்னும் கொஞ்சம் பால் இருந்துச்சு இல்லையா, அதையுமே இதோடு சேர்த்து நம்ம வந்துட்டு இப்போ பல்ஸ் மோட் கொடுத்து எடுத்து வந்துடலாம். இப்போது இங்கே ஒரு ட்ரே வந்துட்டு நான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அதில் வந்து மாவு வந்து டஸ்டிங் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், மைதா மாவு. ஸோ அதில் வந்துட்டு நம்ம பேட்டரை வந்து சேர்த்துடலாம். இந்த ட்ரே வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து சின்னது தான். ஏன்னா நான் வேறு பெரிய ட்ரே வந்து தேடி தேடி பார்த்தேன், எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியல, நான் எங்கே எடுத்து வச்சுட்டு போனேன்னு தெரியல. அண்ட் மற்ற ட்ரேலாம் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு, அதனால் அதை யூஸ் பண்ண முடியல. சரி ஓகே, இதிலே வச்சிடலான்ட்டு வச்சுட்டேன். நல்லா கீழ் நோக்கி டேப் பண்ணிவிட்டு இதை நான் வந்துட்டு இப்போ ஒடிஜியில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிஷம் செட் பண்ணிக்கலாம் 180 டிகிரியில். ஸோ மீதி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஷ்வாஷர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிச்சனை யூஸ் பண்ணல அப்படின்னாலுமே மேக்ஸிமம் எனக்கு டிஷ்வாஷர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டிஷ்வாஷரும் சரி, இந்த சிங்க்கும் சரி, எனக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோடய வேலைகள் வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் கேக் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். சில பேருக்கு தோணலாம், மிக்ஸி ஜார்லேயே வந்துட்டு அடித்து பண்ண கேக் வந்து எப்படி இருக்க போதோ அப்படின்ட்டு. கவலையே படாதீங்க, என்னை நம்பி வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் கரெக்டாக அதே மாதிரியே சேருங்க, சூப்பராக வரும். நான் வந்துட்டு கேக் பண்ணுறதுக்கு பெரிய வேலையாகவே இழுத்து போட்டுக்கவே மாட்டேன், இவ்வளோ தான். என்னடா வேணும் உனக்கு? கேக்குக்காக உங்க அம்மாவுக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்க. கேக்கு கேட்டவும் ஒரு பக்கம் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஸோ என்ன தான் இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு வந்து எவ்வளோ தான் நம்ம வாங்கி கொடுத்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்கறது ஒரு டேஸ்ட்டு தான். அவங்களுக்கு வந்துட்டு அது பிடிச்சி போனதுனால தான் திரும்ப கேட்குறாங்க. இன்னொன்று நம்ம செஞ்சு கொடுக்கறதுல ஒரு ஹைஜெனிக்கும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த கேக்குக்கு வந்து இந்த ட்ரே வந்து ரொம்ப சின்னது தான். சரி, வேறு வழி இல்லாமல் நான் இதிலே வச்சுட்டேன். சரி, இது ரெடி ஆகாட்டியும் ஹாபியும் வந்துட்டு முட்டலாப்பா, பரோட்டா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து சாப்பிட்டாச்சு. எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த பரோட்டா சால்னா வந்துட்டு சவுதி போயிட்டாக்கா ஹபி வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஆனால் கிடைக்கிற சான்ஸில் பரோட்டா சால்னா இதெல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தா கரெக்டாக நான் சொன்ன மாதிரியே வந்து ட்ரே வந்து பத்தவே இல்லை. எரிமலை எப்படி வெடிக்குங்கிற மாதிரி கேக் வந்து நல்லா பொஸ்ஸுன்னு மேலே வரைக்கும் வந்துடுச்சு. சரி, ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து நம்ம கொஞ்சம் பெரிய ட்ரேயில் வச்சோன்னா இன்னுமே நல்லா அகலமாக ட்ரேயில் சூப்பராக வந்துட்டு நமக்கு ஒரே ஈவனாக கிடைக்கும் கேக்கு. நான் சொன்னேன் இல்லையா, கேக் ட்ரேலாம் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. இதெல்லாமே தூக்கி தான் போடணும். கேக்கு ஆடுறதுக்குள்ளே வந்துட்டு கேக்கு வந்து என் பிள்ளைங்க வந்து மேலே இருந்த அந்த எரிமலையை வந்து கட் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு மீதியை வந்து சகில் குட்டி கட் பண்ணுறாப்புல. கேக்கு வந்துட்டு செம்ம சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. எவ்வளோ ஒரு ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். பெரிய கேக்காகவும் இருந்துச்சு, குவான்டிட்டியும் நிறையா இருந்துச்சு. பிள்ளைங்க வந்துட்டு மேலே இருந்த அந்த பீஸை வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு ஆடுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க, நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ கரெக்டாக இந்த கேக்கு ரெடி ஆகிறதுக்கு எனக்கு வந்து 45 நிமிஷம் ஆச்சு. 2 குட்டீஸுமே பயங்கர ஹாப்பி இந்த கேக்கு செஞ்சு கொடுத்ததில். ஸோ இந்த கேக்கே வந்து நம்ம பர்த்டே கேக்காக கூட ரெடி பண்ணிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த கேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கேக் ரெசிபி எப்படி இருந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள்.
இனி வரப்போகிற விளாக்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.